வணக்க மக்களே! இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து ஒரு ஷேர வந்து எந்த டைம்ல வந்து பர்ச்சேஸ் பண்ணா நம்மளுக்கு வந்து நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். நல்ல ஹை லெவல் ப்ராஃபிட் பார்க்கலாம் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோவ வந்து மறக்காம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது வந்து இன்ட்ராடேவா இருந்தாலும் சரி, ட்ரேட் பண்றவங்களா இருந்தாலும் சரி, என்ன மாதிரியான ஷேர்ஸ் நீங்க புதுசா ஒரு பிகினர் வந்து ஷேர போய் எப்படி வந்து நீங்க அப்ரோச் பண்ணணும் அப்படின்றத வந்து இந்த வீடியோல வந்து டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஓகேங்களா? இன்னைக்கு வந்து நம்ம வந்து இந்த ஆதித்யா பிர்லா கேபிட்டல் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்திருக்கோம். ஓகேங்களா? இதுக்கு வந்து நம்ம இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு ட்ரேட் பண்ணோம். அதெல்லாம் நம்மளுக்கு இந்த எக்ஸாம்பிள உங்களுக்கு காமிச்சிடுறேன் உங்களுக்கு. இன்னைக்கு வந்து 22ஆம் தேதி இல்லைங்களா? இன்னைக்கு வந்து ட்ரேட்ல வந்து என்னன்னா, இந்த ஷேர் வந்து பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட்டு அதாவது இந்த இந்த இடத்துல இருக்கு இல்லைங்களா? இன்னைக்கு 22 அன்னைக்கு ஸ்டார்ட் ஆச்சு. அதாவது என்னன்னா, ஒரு 350 ரேஞ்ச் 350ல ஸ்டார்ட் ஆகி 3 அந்த மேல இருக்கு பார்த்தீங்களா கோடு? இந்த இடத்துல வந்து ஒரு 352 வரைக்கும் ஹையஸ்ட்டா போச்சு. ஓகேங்களா? போயிட்டு மறுபடியும் அடுத்த செகண்ட் இப்போ என்ன பண்ணுவாங்க நெறைய பேர் என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல தான் வந்து பிகினர்ஸ் மிஸ்டேக் பண்ணுறது என்னன்னா, இந்த இடத்துல நீங்க இது வந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து பெரிய ஒரு ரெட் கலர் கேண்டில் இருக்கு இல்லைங்களா? ஆனா மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது அது என்னன்னா, அது வந்து ஒரு பெரிய இப்போ மேலே 52 வரைக்கும் போயிருக்கு 52 மேலே கடந்து போயிருக்கு இல்லைங்களா? அந்த இடத்துல வந்து என்ன ஆகும்னா, அந்த வந்து அது என்ன கிரீன் கேண்டிலா ஃபர்ஸ்ட்டு ஷோ ஆகும். ஓகேங்களா? அது வந்து ஃபுல் அந்த அந்த 5 மினிட்ஸ்க்கு வந்து அது ஷோ அப்படி தான் ஆயிருக்கும். ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து மார்க்கெட் அப்போ தான் டவுன் ஆக போகுதுன்னு நம்மளுக்கு தெரியாது. பட் ஆனா வந்து கிரீன் கலர்ல ஷோ அது மேலே போகிறதுனால கிரீன் கலர் ஷோ ஆகிட்டுருக்கும். சில பேர் என்ன பண்ணாங்க, ஓகே மார்க்கெட் வந்து ஆனா இன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு நல்ல அப் ட்ரெண்ட்ல தான் இருந்துச்சு. அதனால என்ன பண்ணிடுவாங்க சில பேர் வந்து, ஓகே மார்க்கெட்டும் அப் ட்ரெண்ட்ல இருக்குது, ஷேரும் டக்குன்னு மேலே போகுது அப்படின்னு நம்ம டக்குன்னு வாங்கிடுவாங்க. அந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணவே கூடாது. முக்கியமாக பிகினர்ஸ் வந்து அந்த டைம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நல்ல லாஸ் ஆகும். ஓகேங்களா? அதனால் வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த இடத்துக்கு அப்புறம் என்ன ஆயிருக்குன்னா, அப்படியே வந்து மறுபடியும் டவுன் ஆகிட்டு ஒரு 348 ரேஞ்ச்லேயே அப்படியே ட்ராவல் ஆகிட்டே இருக்குது பாருங்களேன். 348 ட்ராவல் ஆகிட்டே வந்து அப்படியே ஃபுல் டவுன் ஆகிட்டே வருது இல்லைங்களா? இப்போ வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 345 வரைக்கும் டவுன் ஆகிருக்கு. 345 வரைக்குமே வந்து ஷேர் வந்து டவுன் ஆகிட்டே வந்து இப்போ என்னன்னா, நம்ம வந்து இப்போ மார்க்கெட் வந்து ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து டவுன் ட்ரெண்ட் தான். அதாவது இந்த ஷேரை பொறுத்த வரைக்கும் டவுனாக தான் ஆயிருக்கு. ஆனால் டவுனாக இருந்தாலுமே நம்ம வந்து எந்த டைமில் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தால் நல்ல ப்ராஃபிட் பார்த்துக்கலாம் அப்படின்றத வந்து நம்ம இந்த இந்த கேண்டிலில் வச்சு நம்ம சொல்லி தரப்போகிறோம். என்னென்னா இங்கே பாருங்கள், இப்போ டவுன் ஆகிட்டே வந்திருக்கு இல்லைங்களா? அதாவது வந்து 53 வரைக்கும், அதாவது 52.5 வரைக்கும் போன ஷேர்ஸ் வந்து ஒரு 45 ரேஞ்ச் வரைக்கும் இந்த இடத்துல வந்திருக்கு. இங்கே பாருங்கள், இந்த கேண்டில் சைஸில் அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, நீங்கள் நம்மளுடைய வீடியோஸ் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம வந்து என்ன சொல்லியிருப்போம், அந்த கேண்டில் வந்து எப்போ வந்து அது ஹையில் போகும் அப்படின்றது வந்து நம்ம எப்படி கெஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருப்போம். அதை நீங்கள் வேணா பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து எப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த 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 3 கேண்டிலுக்கும் இடையில் இருக்கிறது பாருங்களேன். இப்போ என்ன ஆயிருக்குன்னா மார்க்கெட்டு இது வரைக்கும் டவுன் ஆகிட்டு வந்திருக்கு இல்லைங்களா? இந்த இந்த ரெட்டுக்கும் இந்த க்ரீனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பாருங்கள். அதாவது வந்து க்ரீனுக்கு அப்புறம் வந்து ரெட் கலர் ஃபார்ம் ஆகிருக்கு இல்லைங்களா? அந்த ரெட் கலர் ஃபார்முக்கு அப்புறம் அதாவது என்னென்னா, அந்த இடத்துல வந்து என்னென்னா சின்ன செல் நடந்திருக்கு. அதாவது வந்து பையரும் செல்லரும் கொஞ்சம் ஒரு சின்ன காம்படிஷன் நடந்திருக்கு. அதாவது பை பண்ணலாம், அதாவது 50% உள்ள அந்த மாதிரி இருந்திருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இங்கே பாருங்கள், இந்த ரெட் கலர் கேண்டிலுக்கு அப்புறமா ஒரு க்ரீன் கலர் கேண்டில் பெரிய கேண்டிலாக ஷோ ஆகிருக்கு. ப்ளஸ் வந்து என்னென்னா, இந்த ரெட்டை விட டவுனில் வந்திருக்கு. அதாவது என்னென்னா, நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இந்த சின்ன கோடு மாதிரி இருக்கிறது இந்த ஷேடோ, அந்த பெரிய பாக்ஸ் மாதிரி இருக்கிறது வந்து நம்ம பாடின்னு சொல்லுவோம். அதாவது என்னென்னா, அந்த ஷேடோ வந்து என்னென்னா, இந்த ரெட் கலர் கேண்டிலுக்கு பக்கத்தில் வந்து அந்த ஷேடோ வந்து டவுனில் ஆகி மறுபடியும் அப் ட்ரெண்ட் போயிருக்கு. நம்ம என்ன சொல்லியிருக்கோன்னா, ஒரு 2-3 கேண்டில்ஸ் வந்து க்ரீன் கலர் கேண்டில் கண்டினியூஸ், அதாவது என்னென்னா இந்த லோவை டச் பண்ணிவிட்டு, அதாவது வந்து இந்த இங்கே பாருங்கள் 345 அப்படி இருக்கு இல்லைங்களா? 345 ரேஞ்சில் வந்து டச் ஆகிருக்கு இல்லைங்களா? இந்த ரெண்டு ஃபஸ்ட்டோடைய பெரிய க்ரீன் கேண்டில் அந்த ரேஞ்ச் வந்தவொடனே உங்களுக்கு தெரிஞ்சு, அதாவது வந்து என்னென்னா, அதுக்கு முன்னாடி கேண்டிலோட இந்த பெரிய க்ரீன் கேண்டில் வந்து லோவை, அதாவது இந்த ஷேடோவோட லோவை டச் பண்ணிவிட்டு மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு பாருங்கள். நீங்கள் வந்து இந்த ரேஞ்சில், அதாவது வந்து ஒரு 345.5ல் வந்து அந்த இடத்துல நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா அதோடைய மூவ்மெண்ட் பாருங்கள். ஆல்மோஸ்ட் வந்து 347.5, அதாவது வந்து ஒரு இங்கே பாருங்கள், இந்த இந்த மூவ்மெண்ட் பாருங்கள். ஆல்மோஸ்ட் வந்து 11:30லேருந்து இந்த 11 to 12 இந்த 1 hour கேப்லேயே வந்து அந்த ஷேர் வந்து என்ன ஆயிருக்குன்னா, ஒரு 2 rupees வந்து ஹை லெவலில் ஏறி இருக்குது. ஓகேங்களா? இந்த டைமில் நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு 1000 ஷேர்ஸ் இதை வாங்கியிருந்தீங்கன்னா கூட அந்த வித்தின் 1 hourல வந்து உங்களுக்கு எப்படின்னா
₹2 ஏறிச்சுன்னா கூட என்ன ஆயிருன்னா நம்மளுக்கு 2000 வித்தின் 1 ஹவரில் நம்ம ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிட்டு வந்துட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்கள், அது வந்து என்னென்னா இன்றைக்கி அப் ட்ரெண்ட் இல்லை, வெறும் டவுன் ட்ரெண்ட் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா சின்ன ப்ராஃபிட் 2000 போதும் அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிட்டு இருக்கணும். அந்த மாதிரி டைமில் நம்ம மார்க்கெட் அனலைஸ் பண்ணியிருந்தா தெரிஞ்சுடுவோம். அப்போ வந்து மறுபடியும் வந்து இந்த ஐயை டச் பண்ணிவிட்டு மறுபடியும் லோ ஆகுது பாருங்கள். மறுபடியும் நீங்கள் இன்கேஸ் அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மறுபடியும் உங்கள் ஷேர் வந்து டவுனில் தான் இருக்கும். அதாவது மறுபடியும் 355 345க்கு ரேஞ்சில் வந்துட்டுருக்கும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இன்னொரு இடத்துலையும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கலாம். இன்னொரு இடத்துல பர்ச்சேஸ் வந்து என்னென்னா இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பெரிய நம்ம ஹேமர் கேண்டில் பற்றி நம்ம பேசியிருப்போம். லாஸ்ட் வீடியோவில் கூட ஹேமர் கேண்டில் பற்றி பேசியிருக்கோம். சேம் இந்த ஹேமர் கேண்டில் வந்து இங்கே கிரியேட் ஆகிருக்கு பாருங்கள். இந்த கேண்டில் தான் வெரி இம்பார்ட்டன்ட் கேண்டில். அதாவது என்னென்னா மேலே இருக்கிற பகுதி வந்து பெருசாகவும் கீழே வந்து அந்த ஷேடோ வந்து ரொம்ப சின்னதாகவும் டவுன், அதாவது இருக்கிறதுலே ரொம்ப டவுனில் வந்துட்டு அதுக்கப்புறமா இருக்கிறது கேண்டிலில் வந்து க்ரீன் கலர் கேண்டில் கிரியேட் ஆச்சுனாவே கம்பல்சரியாக அந்த மார்க்கெட் வந்து ஐயை நோக்கி தான் போகும் அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் இங்கே பாருங்கள், இங்கே வந்து 345 ரேஞ்சு அதே மாதிரி ஒரு ₹2 இந்த இடத்துல ஏறி இருக்குது பாருங்கள். இன்னொன்று வந்து இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த ரெட் கலர் ஹேமர் கேண்டிலுக்கு பதில் ஒரு க்ரீன் கலர் ஹேமர் கேண்டில் வந்து ஷோ ஆகிடுச்சுன்னா இந்த 47க்கும் மேலே தாண்டி அந்த மார்க்கெட் வந்து அந்த ஷேரோடைய ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இதுதான் வந்து ஒரு சின்ன ட்ரிக்ஸு. அதனால் வந்து இந்த மாதிரி கேண்டில் நீங்கள் உங்களுக்கு கிரியேட் ஆகுதுன்னு தெரிஞ்சுன்னா நீங்கள் அடுத்த நிமிஷமே வந்து என்னென்னா எதையும் யோசிக்காமல் மார்க்கெட் அப்பில் இருக்க டவுனில் இருக்க ஷேர் டவுனில் இருக்க அப்படிலாம் பார்க்க வேணாம். நீங்கள் வந்து என்னென்னா டக்குன்னு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ அதாவது வந்து ரொம்ப ஆசைப்படாமல் ஒரு 1000 2000 போதும் அப்படின்ற மாதிரி ரேஞ்சில் வந்து நீங்கள் வந்து அதை வந்து செல் பண்ணிவிட்டு வெளியே வந்துடலாம். ஓகேங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னென்னா இது வந்து ஒரு முழுக்க ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக பண்ணுற இது மட்டும்தான், வீடியோ மட்டும்தான். நீங்கள் வந்து இதை வந்து ஒரு எஜுகேஷன் மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் வந்து இந்த ஷேரை வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். ஓகேங்களா? பர்ச்சேஸ் பண்ணி நல்லா ப்ராஃபிட் பாருங்கள். தேங்க்யூ.